இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் பார்க்குறோம். நீங்கள் ஆல்ரெடி நான் எலிவேஷன் காமிச்சிருந்தேன். 1 BHK பாருங்கள். 1 BHK மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இல்லை இருக்குது. ஏன்னா பிகாஸ் நம்ம 2 BHK 3 BHK வந்து என்ன ஒரு குவாலிட்டி நம்ம கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோமோ அதே குவாலிட்டி இதுலேயும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நம்ம மணிவே சிட்டி டெவலப்பர்ஸில் இந்த 1 BHKவாக இருந்தாலும் இதுக்கான நாங்கள் ஆர்கிடெக்ட் டிசைன்லேருந்து டைல் செலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே அதே குவாலிட்டியில் தான் நம்ம பண்ணுவோம். டிசைன்ஸை நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்தோடனே போர்ட்டிகோ டிசைன் நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் சைட் பில்லருக்கு கிரானைட் பிளாக் கலர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது தான், நம்ம ரொம்ப சேஃபஸ்ட்டாக கிச்சனுக்கு வெளியிலேயே நம்ம வந்து கேஸ் சிலிண்டர் வந்தாங்கன்னா நம்ம அதுக்கு உள்ளே அக்குமுலேட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன கேட் வச்சு இங்கேயே சிலிண்டர் வச்சு இங்கேருந்து நமக்கு வந்து அந்த டியூப் வந்து உள்ள கனெக்ஷன்ஸ் வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோ. இதுவும் நீங்கள் காரு பைக்ஸுன்னு தாராளமாக 2 காரு ஒரு சைடன் காரு 2-3 பைக்ஸ் கூட நிப்பாட்டிக்கலாம். ஸோ அந்தளவு தான் இருக்குது. இதில் வந்து என்னென்னா டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வீட்டுக்குள்ளே நம்ம G1 G2ங்கிற மாதிரி அப்ஸ்டேர்ஸு ஸ்டெப்ஸ் வச்சுருப்போம். கொஞ்சம் இது வெளியில் இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், போர்ட்டிகோவில் நம்ம வெளியில் தனியாக இல்லாமல் போர்ட்டிகோலேயே ஒரு செட்டப் ஆஃப் உள்ளேருந்தே நம்ம சேஃபஸ்ட்டாக ஒரு ஸ்டெப்ஸ் அப்ஸ்டேர்ஸு செட்டப் நம்ம பண்ணியிருக்கோம். டிசைன் அதான் சார், நான் ஒவ்வொன்றும் நான் சொல்கிற மாதிரி இங்கே வந்து நம்ம ஆர்கிடெக்ட் டிசைன் தான் யூஸ் பண்ணுறோம் வித் இன்ஜினியர் சப்போர்ட்டோட. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த போர்ட்டிகோவில் என்ன இருக்கோ அதே மாதிரி இங்கே வால் டைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எக்ஸ்டீரியர் சைஸ் தான், லைஃப் டைம் தான் நான் சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சம்பு வச்சுருக்கோம். இது நல்ல தண்ணிக்கு சம்பு ப்ளஸ் வந்து போர் வாட்டர் ரெண்டுக்குமே வச்சுருக்கோம். ஸோ அப்படின்னா 2 சம்பு இருக்குது. எத்தனை கெப்பாசிட்டி சார் வரும்? 6000 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்ம பாருங்கள் கிரவுண்ட்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி என்ட்ரன்ஸில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸ்பேஸ், நான் சொன்ன மாதிரி அவுட்டர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஒட்டி இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு 1% வாக்கபிளாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, ஒரு கலசமில் ஒரு ஃப்ளார் இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதிலே சொல்கிற மாதிரி தான் இது வார்னிஷிங் முடிஞ்சோன்னு இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் இதை புக் பண்ணிக்கணும் அப்படின்னா 9999 ருபீஸ் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம யூடியூப்பில் எதுலனாலும் ஆர்டர்சென்சி மணிவே சிட்டி டெவலப்பர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்துடும். இதில் நீங்கள் அந்த நம்பர்ஸ் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பண்ணிடலாம். இதுலேயே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாமா? ஓகே ஓகே இப்போ நம்ம ஹாலில் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இப்போ நீங்கள் ஹால் பார்க்குறீங்க. ஓகே, இப்போ ஹாலுக்குள்ளே போகிறோம். நம்ம ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் டிவி செட்டப் வச்சுக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கிராண்டாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்ட்ரன்ஸில் போனோடனே ரைட் சைடு விண்டோ இருக்குது. இப்போ ஓவரால் இதோட சைஸ் என்ன சார்? 10க்கு 16. இப்போ நீங்கள் பார்க்குற சைஸ் வந்து 10க்கு 16. இப்போ ஹால் நீங்கள் பார்க்குறீங்க. நான் சொல்கிற மாதிரி தான் பாருங்கள், கிரானைட்லாம் நீங்கள் இப்போ டைல்ஸ் நம்ம பார்க்குறோம், கிரானைட் மாடல் நம்ம போட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டிசைன்ஸு ஒரே மாதிரிலாம் இருக்காது. ஒவ்வொருக்கும் யூனிக்காக தான் இருக்கும். நீங்கள் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்க, இதோட டிசைன் நான் காமிச்சேன். அங்கே இருக்கிற 3 BHKக்கும் இங்கேயும் நாங்கள் வேல்யூவேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதோட டிசைனும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹவுஸுக்குமே நாங்கள் டிஃப்ரென்ஸ் காப்போம், ஒரே மாதிரி நம்ம பண்ணுறதில்ல. ஹால், பெரிய ஹால் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஹால் பார்த்துட்ருக்கோம். 10க்கு 16 சார்? 10க்கு 16 சுவிட்சஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நம்ம இது 1 BHK ஹால் முடிஞ்சு இப்படி உள்ளே வர்றோம். கிச்சனுக்கு ஒரு டைனிங். இப்போ இந்த 1 BHKலே எத்தனை பேர் அந்த மாதிரி டைனிங் செட்டப் பண்ணுறது இல்லை. ஏன்னா 1 BHK வந்து பார்த்திங்கன்னா ஹாலு, ஒரு ரூமு, ஒரு கிச்சன் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடும். அப்படி தான் மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அப்படி இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆர்கிடெக்ட் ஒர்க் பார்க்குறதுனாலையும் கஸ்டமருக்கு ஒரு குவாலிட்டி சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறனால இப்போ நம்ம அந்த 1 BHKலே நீங்கள் பார்க்கலாம் கிச்சனு, ஆனால் ஒரு ஸ்பேசியஸ் டைனிங் இருக்கு. டைனிங் வந்து என்ன சைஸ் சார்? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10க்கு 8. ஓகே, கிச்சன்லேருந்து ப்ளஸ் டைனிங் வரைக்கும் சேர்த்து 10க்கு 8 இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் காமிக்கிற மாதிரி பாருங்கள். கிச்சன் டைல்ஸை கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்டவ்ஸ் இதெல்லாம் வைக்கிற மாதிரியும் இருக்கிற இடத்துல இருந்து டாப் வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ளோர் டு ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் தான். ஒவ்வொரு டைல்ஸும் அங்கே நீங்கள் பார்த்த டைல்ஸ்க்கும் இங்கே பார்க்குற டைல்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு இல்லைங்களா?
அப்படி தான். ஸோ யூனிக்காக ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக அதே மாதிரி எனக்கு வீடு வேணும், இதே மாதிரி வீடு வேணும் இல்லாமல் நமக்கு ட்ரீம் ஹவுஸாக இந்த மாதிரி எனக்கு வீடு ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறனால நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஒரு ஜோனரில் அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ அதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடை நீங்கள் புக் பண்ணணுன்னாலும் மணிவர்சிட்டி டெவலப்பர்ஸ் ஏஆப்பிள் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சைட் நம்பர் 21, 22 இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சைட்டு 21, ஐ மீன் இந்த ஹவுஸ் 1 BHK ஹவுஸ். இப்போ நம்ம ரூம்குள்ளே போகிறோம். ரூமோட வுட் நம்ம பாருங்கள், டோர் செக்ஷன் பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ரூமுக்குள்ளே போகிறோம். ரூமு எத்தனை சைஸ் இந்த மாஸ்டர் ரூம்? ஒரே ரூம் பா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரூம். 10க்கு 16, 10க்கு 16 நீங்கள் பார்க்குறீங்க. நான் இப்போ என்ட்ரன்ஸில் வந்ததுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 10க்கு 16 ரூம் சைஸ். நம்ம மொத்தம் இது எத்தனை சென்டில் சார் நமக்கு இந்த 1 BHK ப்ரொவைட் ஆகிருக்கு? சார் இது பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட்டுங்க. ஓகே, 2.5 சென்டில் உங்களுக்கு 1 BHK நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இது லிமிட்டட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது கூட சொல்ல வேணாம், ஏன்னா ரொம்ப ஸ்பேஷியஸ் ரூம்ஸ் தான் அவங்களுக்கும் வந்து இது இருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலி அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்களுக்கு இது சூட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாத்ரூம் டைல்ஸு, இது பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ இதோட டைல்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெளியில் வந்துட்டு அந்த ரூமில் இந்த 1 BHK ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஜன்னல் விண்டோஸாக இருக்கட்டும் எல்லாமே ஆக்சுவலாக நம்ம சொல்கிற மாதிரி தான் ரொம்ப வெளிச்சமாகவும் வாஸ்து சாஸ்திரப்படி தான் ஃபுல்லாகவே வாஸ்து நிவர்த்திப்பட்ட வீடுகளை தான். இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு மேலே அப்ஸ்டேரில் போய் பார்ப்போம் இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்களும் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அப்படிங்கும்போதே ஒரு ஜன்னல் நல்லா. ஓகே ரைட், இப்போ நம்ம அப்ஸ்டேருக்கு போகிறோம். இப்போ இங்கேருந்து வியூஸ் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கும் நம்ம கரோஷன் நான் கரோஷன் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் அப்ஸ்டேரில். இங்கேருந்து நீங்கள் வியூ பார்க்கலாம். இங்கே ஒரு போட் டேங்க் இருக்குது, கீழே சம்பும் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம்.